அக்கா உங்கள் வீட்டில் என்ன மீன் குழம்பு வாசனை தூக்குது போல? எப்படியும் மூப்பம் பிடிச்சி மீன் குழம்பை மட்டும் நல்லா கண்டுபிடிச்சிடறான். இப்போ ஒரு கிண்ணம் குழம்பு கொடுன்னு கேட்பா பாரு. ஆமாம் சாந்தி, கொஞ்சமாக மீன் கொண்டு வந்திருந்தாரு, அதை கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்கேன். என் பையனுக்கு மீன் குழம்பு தோசையும் ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் கொஞ்சம் 2 தோசை ஊற்றி கொடுத்துட்றேன், கொஞ்சமாக குழம்பு மட்டும் கொடுத்துருங்க, மீன் எதுவும் வேண்டாம். கேட்டுட்டா, நான் நினச்ச மாதிரியே கேட்டுட்டா. சரிடி, அப்புறமா கொஞ்சமாக கொடுக்குறேன். அப்புறமாக்கா அந்த பக்கத்து வீட்டு கணேஷ் பையன் இது ஓடி போயிட்டானாமா? உனக்கு தெரியாத விஷயமே, அவன் வேறு கேஸ்ட் பொண்ணோட ஓடி போயிட்டானாண்டி. பாருங்கக்கா, காலம் எப்படி கெட்டு போய் கிடக்கு. நம்ம பொண்ணு நம்ம பையனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டுமா, வீட்டில் இருந்த 50 சவரனையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானா அந்த பொண்ணு நம்பி. அடப்பாவமே, அவங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த நகையை சேர்த்து வச்சா இப்படி பண்ணியிருக்கானா? அது விடுங்கக்கா, நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டுக்காக. அந்த மீனாட்சி பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா? பல வருஷம் கழிச்சு இப்போதான் கன்சீவ் ஆயிருக்கலாம், அதுவும் டெஸ்ட் டியூப் பேபியா. ஆமாம், அவங்க அத்தை எவ்வளோ காசு அவளுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்ரேஷன்